சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி அதிரடியான ஒரு கைது. 5 ஆண்டுகள் வரைக்குமே கூட அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே. அந்த தகவலை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆண்டு காலங்களில், கடந்த ஆட்சி காலங்களில் அவர் செய்த ஊழல்கள் எண்ணில் அடங்காதது. ஓகேங்களா. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேம்பாலம் கட்டுறத்தில் ஊழல் பண்ணாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சத்துணவில் அந்த முட்டைகளில் ஊழல் பண்ணாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் எந்த துறையை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஊழல்கள் அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்திருந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024 எலெக்ஷனில் பல மாற்றங்கள் என்பது நடக்கக்கூடும் அப்படின்ட்டு நம்மளால் எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி விரைவில் கைது செய்யப்படுவார். அவர் கைது செய்யப்பட்டு நிச்சயமாக அவருக்கு பார்த்தீங்கன்னா தண்டனைகள் என்பது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது சம்பவங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. இந்த ஒரு நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராகவும் இருந்திருக்கிறார், ஆளுங்கட்சி தலைவராகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறார். எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றை ஒன்று சளைத்தது கிடையாது தான். ஓகேங்களா. இந்த ஒரு நிலையில் நிச்சயமாக அதிரடியான கைது நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா நடைபெற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனால் எடப்பாடியை டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாங்களா அல்லது என்ன மாதிரியான நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படின்றதையுமே இங்கே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற அரசாங்கம் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட போகிறாருன்னு பார்க்கலாம். நன்றி.